மகாலட்சுமியே பிறந்துட்டான். என்ன மாப்பிள்ள, உங்க ஊர்ல எல்லாமே தலைகளாவே நடக்குது. ஏன் மச்சான் அப்படி கேக்குறீங்க? பொம்பளை புள்ள பிறந்தப்ப சந்தோஷத்துல தேங்காயை உடைச்சிட்டு இருக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். நம்ம ஊர்ல மாயன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்ல. அதனால இந்த ஊர்ல எந்த வீட்டுல பொம்பளை புள்ள பிறந்தாலும் எல்லாருக்கும் அண்ணன் சீர் கொடுத்து அவரே கல்யாணமும் பண்ணி வச்சிருவாரு. ஏன் மச்சான் நின்னுட்டீங்க? இல்ல, பொம்பளை புள்ள பிறந்ததையே பாரமா நினைச்சு கள்ளிப்பாறையை நெல்லியம் கொடுத்து கொலை பண்ணுன காலமெல்லாம் போய் பொம்பளை புள்ள பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்பட வச்சிருக்காரு. யாரு அந்த வாயி? ராசா, அப்பத்தா நீங்க எங்க வீட்டுல கோழி கிளம்பா அப்பத்தா. அப்பத்தாளுக்கு ரொம்ப பசிக்குதுயா. அப்பா கிட்ட அப்பத்தா வந்திருக்கான்னு சொல்றியா? அப்பா அப்பத்தா வந்திருக்கு. அப்பத்துக்கு ரொம்ப பசிக்குதா. என்ன நீ இங்க வந்திருக்க? இன்னைக்கு உன் பெரிய மகன் வீட்டுல தானே சாப்பாட்டு முறை. அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்களா, அதான். அடடே, நீ வர்றது தெரியாம கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது. இப்பதான் நானும் என் பொண்டாட்டி சாப்பிட்டோம். அப்பா செட்டினரியா கோழி கறியா சோறு இருக்குப்பா. சரி சரி இரு வரேன். வயசான காலத்துல செத்துக்கு தொலைவா நம்ம உயிரை வாங்கிட்டு போயிரு. சொல்ல அடிச்சிடாத மாயி, என் புள்ள அடி தாங்க மாட்டான். உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து என் புள்ளி அடிக்காத மாயின்னு சொல்ற இந்த ஆத்தாவ ஒருவேளை சோத்துக்கு அலைவிடுறிய கேவலமா இல்ல? நீ ஏன் தாடுகிற? எனக்கு இன்னைக்கு ஒருவேளை சோறு போடுறதுக்கே என்ன எப்படி அலைய விடுறாங்களே. நாளைக்கு நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா செலவு வந்துருச்சுன்னு அனாதை பணம் ஒண்ணு கிடக்குதுன்னு என்ன தூக்கி தெருவுல போட்டுருவானுங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது பாயி. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லாதா? பெத்த பிள்ளைங்க உன்னை கவனிக்கலன்னு கவலைப்படாதாத்தா. உன்னை ஏன் ஆத்தாவ நான் பாத்துக்கிறேன். இன்னும் நீ யார் வீட்டு வாசலையும் போய் நிக்க வேண்டாத்தா. உனக்கு வேண்டியதெல்லாம் உன் பிள்ளை என் வீட்டுல இருந்து உன்னை தேடி வராத்தா. வராத்தா. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம். பை எலெக்ஷன்ல மட்டும் இல்லையா, ஜெனரல் எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிப்போம். வணக்கம் தலைவரே. வாயா சுந்தரபாண்டி, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காரியா. ஏய்யா, உன் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற நிலக்கோட்டை, பெரியகுளம், உசிலம்பட்டி இந்த 3 தொகுதிக்கு யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த 2 எலெக்ஷன்ல கூட சுயேட்சை ஜெயிச்சு வந்திருக்காங்க. என்னையா விஷயம்? நானும் விசாரிச்சேன் தலைவரே. உசிலம்பட்டி பக்கத்துல ஐனாகுளம்னு ஒரு ஊர்ல யாரோ மாயின்னு ஒருத்தன் இருக்கானா. அவன் சொன்னாதான் அந்த 3 தொகுதியிலும் ஓட்டே போடுவாங்களாம். அவன் சொல்லாம வேற எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதான். அதனாலதான் நம்ம கட்சிக்காரங்க பயப்படுறாங்க. என்னையா அது? என் கட்சியோட போட்டி போடுறதுக்கு மத்த கட்சிக்காரன் பயந்து கிடக்குறானுங்க. என் கட்சிக்காரனே பயப்பட வச்சிருக்கானே. யாரு அந்த மாயி? நீங்க நிக்க வச்ச எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதி எதையும் செய்யல மாயி. அத ஊருக்காரங்க கேட்டதுக்கு ஆரம்பிச்சு அடிச்சு விட்டான். மாயி கிட்ட சொல்றோம்னு சொன்னதுக்கு மாயி இங்க வந்தானா குடும்பம் திரும்பி போகணும்னு சொல்றான் மாயி. அவன் மாயைத்தான பார்த்திருக்கான், மாயாண்டிய பார்த்தது இல்லையே.
மாப்பிள்ளை போற நாளைக்கு மாலை போடலாம்னு அவர் போனதுக்கு தான் மாலை போடணும் போல இருக்க. ஏண்டா உன்னை நான் எலெக்ஷன்ல நிக்க வைக்கும் போது என்ன சொன்னேன்? 18ஆம் கால்வாய் திட்டத்தை சட்டசபையில பேசி தண்ணி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சொல்லியிருந்தீங்க. நிறைய ஊர்களுக்கு பஸ் வசதி ரோடு வசதி சரியா இல்ல. அப்படி சரியா இல்லாத ஊருக்கெல்லாம் பஸ் வசதி ரோடு வசதி பண்ணி தரணும்னு சொன்னாங்க. ஆமாங்க. ரொம்ப பேர் குடியிருக்க வீடு இல்லாம புறம்போக்கு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பட்டா ஏற்பாடு பண்ண சொன்னா இல்லையா? ஆமாங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் நீ பதவியில் இருக்கும் போதே செய்யாட்டி உன்னை என்ன பண்ணணும்னு சொன்ன? 2 கையை உடைச்சிருவேன்னு சொன்னீங்க. நீ பதவியில் இருக்கும் போது எல்லாம் செஞ்சியா? மாய் என்ன மன்னிச்சிடுங்க மாய், என்ன மன்னிச்சிடுங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவன் தான் மாய். தப்ப தட்டி கேட்கிற இடத்துல நான் மாயாண்டிடா. மாயாண்டி கிட்ட மன்னிப்பே கிடையாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.